வணக்கம். இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளோடு இலங்கை வர வர மக்கள் வாழ முடியாத தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது. இன்றைய நாளிலும் ஒரு விலையேற்றம். பால்மா வெளியேறி இருக்கிறது. இறக்குமதி செய்யப்படும் பால்மா 400 கிராம் 250 ரூபாவினால் விலை அதிகரிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய நாளில் செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்னும் பால்மா இறக்குமதியாளர்கள், பால்மா உற்பத்தியாளர்கள் இதை நேரடியாக பொது அறிவிப்பாக வழங்காவிட்டாலும் கூட இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. நாளைய தினம் முதல் இந்த வெளியேறுகிறது என்று. அதேவேளையிலே சந்தையிலே கட்டுமான பணிகளின் விலைகளும் ஏற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எரிபொருளுக்கு இன்னும் தட்டுப்பாடு. எரிவாயு சந்தையிலே விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் மக்கள் நீண்ட வரிசைகளிலே இன்றைய நாளிலும் நின்றிருக்கிறார்கள். மண்ணெண்ணெய்க்காக வரிசையிலே நின்ற ஒரு முதியவர் மரணித்த செய்தி மனதை உலுக்குவதாக அமைந்திருக்கிறது. கண்டியில் இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. இதேவேளையிலே பிரதமர் மஹிந்த ராஜபக்ச யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர் அங்கே வழிபாடுகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அவர் செல்ல இருந்த ஒரு வழிபாட்டு தரத்துக்கான விஜயம் மக்கள் போராட்டம் காரணமாக கைவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அது பற்றிய முழுமையான செய்தியும் உள்ளே இன்றைய நாளில் காணப்படுகின்றது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாகி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்பது இங்கே முக்கியமானது. நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான மனோ கணேசன் இலங்கை அரசாங்கத்தை கிண்டல் அடித்திருக்கிறார். முன்பு இந்தியாவையே திட்டியவர்கள் இப்பொழுது இந்தியாவிடமே கையேந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று ராஜபக்சேக்களின் மூளைகளை நூதன சாலையில் வைக்க வேண்டும் என்று இன்றைய நாளில் வழங்கிய பேட்டி ஒன்றில் குறிப்பிடுகிறார் மனோ கணேசன். இது மட்டுமல்லாமல் இப்பொழுது அஜித் நிவாட் கப்ரால் இலங்கையின் மத்திய வங்கியின் ஆளுநர் சொல்கின்றார், இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதார சிக்கல்களை தீர்ப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்வதை பொருத்தமானது என்று சொல்லியிருக்கிறார். இவர்கள்தான் சர்வதேச நாணய நிதியத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சில காலத்துக்கு முன்னர் தெரிவித்திருந்தது இங்கே முக்கியமானது. ஜனாதிபதியினால் சர்வகட்சி மாநாடு ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று அந்த மூவர் தெரிவித்திருக்கின்றார்கள். யார் மூவர் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். விரிவான விடயங்களை உள்ளே செய்தியில் முழுமையாக தருகிறேன். நீங்கள் அரசாங்க ஊழியரா? இல்லாவிட்டால் உங்கள் வீட்டில் யாராவது அரசாங்க ஊழியர்கள் இருக்கின்றார்களா? இதோ ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அரசாங்க ஊழியர்கள் சார்பாக அரசாங்கத்திடம் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றிய விவரங்கள் காணொளிக்குள்ளே. நாடு மக்கள் வாழ முடியாத ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் வீதியில இறங்கினாலே பக்கென்று நெஞ்சு துடிக்கிறது. எரிபொருள் எங்கே வீணாகுமோ, எந்த பொருளின் விலை ஏறுமோ, எங்கே எந்த பொருள் தட்டுப்பாடாக இருக்குமோ என்று கேள்வி எடுக்கிறது. குழந்தைகளை வைத்துக் கொள்வோர் இப்பொழுது பால்மா இல்லை, அதுபோல பாற்பொருட்களுக்கும் தட்டுப்பாடு நிலவி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பால்மாவின் விலையேற்றம் எப்போதோ எதிர்வு கூறப்பட்டது. நானே அடிக்கடி இந்த காணொலிகளில் சொல்லியிருந்தேன். எல்லாம் விலை கூடிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்க டாலர்கள் இப்பொழுது விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்க நேரத்தில் நிச்சயமாக பால்மா விலையேற்றம் இடம்பெறும் என்று. இந்த பால்மா வெளியேற்றம் பற்றி ஒரு தகவலுடைய நான் இன்றைய தினம் பார்த்திருந்தேன். அந்த தகவலை பார்த்தபோது உண்மையில் பகிர்ந்தது எவ்வாறு இலங்கையில் இந்த பால்மாவின் விலை படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது என்று. சில காலத்துக்கு முதல் எப்படி இருந்த பால்மா இப்போது எப்படி ஏறி இருக்கிறது பாருங்கள். 400 கிராம் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலை மறந்து இருந்தால் ஞாபகம் ஊட்டுகிறேன். காரணம் எங்களுக்கு ஒவ்வொரு பொருளாக விலையேறி கொண்டிருப்பதால் எது எப்போது விலையேறியது என்றே தெரிந்திருக்காது. செப்டம்பர் 2021 380 ரூபாய் 400 கிராம். நவம்பர் 2021 480 ரூபாய். ஜனவரி, இந்த ஆண்டு ஜனவரியில் இதன் விலை 540 ரூபாவாக இருந்தது. மார்ச் இப்போது அதன் விலை 800 ரூபாய். இவ்வளவு தூரம் விலை ஏறி இருக்கிறது. 1 கிலோ பால்மாவின் விலை கிட்டத்தட்ட 2000 ரூபாய் அண்மிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நாளில் 400 கிராம் பால்மாவின் விலை 250 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே 790 ரூபாய், அதாவது 800 ரூபாயாக மாறியிருக்கிறது. இதேவேளையிலே சந்தையிலே புதிய பால்மாக்கள் வந்திருக்கின்றன. அவையும் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா நிச்சயமாக அதன் விலையேற்றம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதேவேளையிலே சாதாரண பால், அதாவது பெட்டியில் அடைக்கப்பட்ட பால், ஃப்ரெஷ் மில்க் என்று சொல்வார்களே, வழமையாக சந்தையில் எங்களுக்கு கிடைக்கின்ற போத்தல்களில் அடைக்கப்பட்ட பால் எல்லாம் இப்பொழுது சந்தையிலே இல்லை என்று சொல்கின்றார்கள். கேட்டால் டீசல் தட்டுப்பாடு, கொள்கலன் ஊர்திகள் வருவதில்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள். பழங்களின் விலைகள் ஏற்றப்பட்டுகின்றன. அரிசியின் விலை ஏறி இருக்கிறது. இப்படியே ஒவ்வொரு பொருட்களாக விலை ஏறி கொண்டிருக்க எரிபொருட்கள் தட்டுப்பாடு. மண்ணெண்ணெயிலே சமைத்து பழகிய பல பேரும் மண்ணெண்ணெய்க்கு வரிசையிலே கேன்களோடு நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கேன்களுக்கு எரிபொருள் வழங்கப்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் கேஸ் வந்து சேரும் என்று நேற்றைய நாளில் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் தலா 1,20,000 கேஸ் சிலிண்டர்கள் நாடு முழுக்க விநியோகிக்கப்படும் என்று நம்பியவர்கள் பல பேர் நின்று வரிசையிலே நிற்கின்றார்கள். கடந்த ஆண்டின் இறுதிப் பகுதியில் ஒரு வழக்கம் ஒன்று வந்தது. அந்தந்த இடங்களைச் சேர்ந்தோருக்கே குறிப்பிட்ட எரிபொருள் இல்லாவிட்டால் எரிவாயு நிரப்பு நிலையங்களால் கேஸ் வழங்கப்படும் என்று. எனவே வெளி இடங்களைச் சேர்ந்தவர்கள், வெளி ஊர்களைச் சேர்ந்தவர்கள், உதாரணமாக வெள்ளவத்தையில் இருப்பவர்களுக்கு பம்பலப்பட்டியில் கேஸ் கிடைக்காது, கொட்டாஞ்சேனையில் இருப்பவருக்கு மட்டக்குழியில் கேஸ் கிடைக்காது. இப்படியான சூழ்நிலையில் வெளியூர்களில் இருப்போருக்கு கேஸ் சிலிண்டர்கள் இல்லை, ஆனால் உள்ளூரில் இருப்போரே கேஸ் சிலிண்டருக்கு வரிசையாக நின்றதை இன்றைய நாளில் நாங்கள் கண்டோம். இப்போது விலைகளை பாருங்கள்.
பெட்ரோல் லீட்டர் 283, ஐஓசியில் 289. முட்டை 28 தொடக்கம் 32 ரூபாய் வரை விலை போகிறது. அரிசியின் விலை கிலோ 448 ரூபாயிலிருந்து 500 வரை கடக்கிறது. இதுபோல பாலின் விலை 1 லிட்டர் 260 280 வரை செல்கிறது. எப்படி கட்டுப்படியாகும் என்று மக்கள் கேட்கிறார்கள். அதுபோல எரிவாயு இப்போது தங்களுக்கு விற்பது நஷ்டத்திலே தான் தாங்கள் விற்றுக் கொண்டிருப்பதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவிக்கிறது. எனவே மீண்டும் ஒரு எரிவாயு விலை அதிகரிப்புக்கு இது அடிபோடப்படுகிறதா என்ற கேள்வியை மக்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். லிட்ரோ நிறுவனம் சொல்லுகின்ற விடயத்தின்படி கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் தங்களுக்கு 1 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்போது லிட்ரோ கேஸ் 12.5 கிலோவின் விலை உங்களுக்கு தெரியும் 2675 ரூபாய். ஆனால் தங்களுக்கு செலவாகின்றது ஒரு 12.5 கிலோகிராம் சிலிண்டரை விற்பதற்கு 4662 ரூபாய் செலவாகிறது. இதை தாங்கள் மிகப்பெரிய நஷ்டத்தின் மத்தியிலே மக்களுக்கு இதை விற்றுக் கொண்டிருப்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த பால்மா விலையேற்றம் பற்றி சொன்னேன் தானே, பால்மா ஏற்கனவே தட்டுப்பாடு இருந்தது. அதுபோல இப்பொழுது விலையேற்றம் அதிகரித்திருப்பதால் சிற்றுண்டி உரிமையாளர் சங்கம் அறிவித்திருக்கிறது, இனிமேலும் ஹோட்டல்கள் அதுபோல விடுதிகள் மற்றும் தேநீர் விடுதிகளில் பால் தேநீர் விற்கப்படாது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சீனி நிறைய இடங்களில் இதையும் அவர்களுக்கு யாராவது சொன்னால் இனிமேலும் சீனி போட்டு தேநீர் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னாலும் சொல்வார்கள். வீடுகளிலும் முடியுமானவரை சீனி பால் ஆகியவற்றை பத்திரப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் சிக்கனமாக பயன்படுத்துங்கள். இது நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவம் மூலமாக சொல்லக்கூடியது. இன்றைய நாளில் ஒரு முதியவர் பலியாகி இருக்கின்றார். வரிசையிலே நின்று வெப்பம் தாழாமல் நீண்ட நேரம் வரிசையில் நின்றதன் காரணமாக 70 வயது முதியவர் ஒருவர் கண்டியிலே வரிசையிலே நின்றபடியே மயங்கி விழுந்து பலியாகி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. மனமுறுக்குகின்ற ஒரு விடயம். கண்டி உடத்தளவென்ன வத்தேகம் என்ற இடத்தைச் சேர்ந்த அந்த 70 வயது முதியவர் தான் மயங்கி விழுந்து மரணமானவர். அவரை உடனடியாக வைத்தியசாலையில் சேர்க்க வரிசையில் நின்றவர்கள் பல பேர் முயன்றிருந்தாலும் கூட அவர்களால் முடியவில்லை. அதுபோல எரிபொருள் நிரப்பு நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லி மக்கள் குறைப்பட்டுகின்றார்கள். இது வெளியான ஒரு செய்தி தான். இன்னும் வெளியாகாத எத்தனையோ செய்திகள் இருக்கலாம். பல இடங்களில் சண்டைகள் இடம்பெற்றிருக்கின்றன. எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்களுக்கும் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் வந்திருந்த வாடிக்கையாளர்களுக்கும் இடையில் ஏராளமான சண்டை. வரிசையில் இருந்த தள்ளுமுண்டு. எத்தனை பேர் இனி நீண்டகால வருத்தத்தால் பாதிக்கப்படுவார்களோ தெரியாது. பல இடங்களில் சமையல் இல்லை. எத்தனை குழந்தைகள் பட்டினி கிடக்கிறதோ தெரியாது. மிகப்பெரிய ஒரு இறுக்கமான சூழ்நிலையை நாட்டு மக்கள் இப்போது எதிர்கொண்டிருக்கிறார்கள். 1970களில் இந்த மரவள்ளி கிழங்கு உண்ட கதை, பான் இல்லாமல் வரிசையில் நின்ற கதை, எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட கதை எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்போதை விட இப்போது சனத்தொகை அதிகம், அப்போதை விட இப்போதைய பாவனைகள் அதிகம். எனவே அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதுபோல நகர்ப்புறத்தில் வாழ்வோர் கேஸ் சிலிண்டரையும் அப்படி இல்லாத பட்சத்தில் மண்ணெண்ணெயை நம்பி வாழ்கின்ற ஏராளமானோர் இருக்கின்றார்கள். மலைய பகுதிகளில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு என்று பேச்சு இருக்கின்றது. கோதுமைமா அங்கே தட்டுப்பாடு என்று சொல்கிறார்கள். நிறைய குடும்பங்கள் இனி பட்டினி கிடக்கின்ற ஒரு சூழ்நிலை, மிக நெருக்கடியான வாழ்க்கை தர சிக்கல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது என்பது மட்டும் உண்மை. நாடு முழுவதும் கடமையாற்றுகின்ற அரசாங்க ஊழியர்கள் சார்பாக அரசாங்க தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கிறது. இப்போது அரசு ஊழியர்கள் அநேகமானோர் பொது பேருந்துகள் பொது போக்குவரத்துகளை தான் பயன்படுத்துகின்றார்கள். அண்மை காலமாக போக்குவரத்து நெரிசல், அதுபோல அவர்கள் சொந்த வாகனங்களில் வர முடியாத சூழ்நிலை எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஏற்படுகின்றது. இதன் காரணமாக அவர்கள் தாமதமாக வருவது, அதுபோல சில நாட்களில் அவர்களுக்கு வேலைக்கு வர முடியாமல் இருக்கின்றது. காரணம் வரிசையில் இருக்கின்றார்கள். நல்ல காரணம் அவர்களிடம் இப்போது இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் தாமதமாக வந்தால் அதற்கான மன்னிப்பு வழங்குமாறும், அவர்களது சம்பளத்தில் எந்த விதமான குறையும் ஏற்படுத்தாமல் மன்னிப்பு வழங்குமாறு இந்த அரசாங்கங்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு ஒரு வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் அதை உணர்வீர்கள். அதுபோல தனியார் ஊழியர்களுக்கும் தயவு செய்து இப்படியான நடவடிக்கைகளில் அந்தந்த நிறுவன உரிமையாளர்கள் கொஞ்சம் ஒரு மன்னிப்பு ஒன்றை வழங்குமாறு, இல்லாவிட்டால் அவர்களுக்கு தயவு கூர்ந்து இந்த காலங்களில் கருணை காட்டுமாறு நானும் ஒரு சின்ன வேண்டுகோளை இந்த இடத்திலே முன்வைக்கிறேன். காரணம் பல பேரும் தாமதிப்பதையும் வாகன போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஏராளமான தாமதம் ஏற்படுவதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். இந்த விடயத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் நல்லது. தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்காகவும் அதுபோல ஆட்சிக்கு வருவதற்கு தங்களுக்கு வாக்களித்த 69 மில்லியன் மக்கள் மத்தியில் கதாநாயகர்களாக விளங்குவதற்காகவும் இந்திய அரசாங்கத்தை தொடர்ச்சியாக கரித்து கொட்டிய அதே ராஜபக்சேக்கள் இப்பொழுது இந்தியாவிடம் சென்று 1 பில்லியன் டாலரை கடனாக வாங்கி வந்து மக்கள் மத்தியில் தங்களை ஹீரோவாக மாற்றி காட்டுகிறார்கள் என்று அவர்களை கிண்டல் அடித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான மனோ கணேசன். இப்போது இந்தியா மட்டும் இந்த வேளையில் உதவி செய்திருக்காவிட்டால் நிச்சயமாக இந்த புத்தாண்டு தான் ராஜபக்சேக்களின் அரசாங்கங்களின் இறுதி புத்தாண்டாக இருந்திருக்கும். அவர்களது நிலைமை சிரிப்பாய் சிரித்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் மனோ கணேசன். குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்தோடு உரையாடி பழைய கடன்களை மறுசீரமைக்க முயல்கின்றார்கள். இதைத்தான் செய்ய வேண்டும், வேறு வழியில்லை என்பது அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. இதற்கு முதல் இந்த ராஜபக்சே அரசாங்கங்கள் கண்மூடித்தனமாக கடன் வாங்கி பிரயோசனமற்ற விடயங்களில் முதலீடு செய்து நிச்சயமாக நாசமாக்கி இருக்கின்றார்கள். நாட்டை கடன் குடிக்குள் வீழ்த்தி இருக்கின்றார்கள். இந்த கடன் சுமையை திருப்பிச் செலுத்த கால அவகாசம் பெற்று இப்பொழுது மறுசீரமைக்காவிட்டால் இலங்கை நிலை அதோ கதிதான் என்று சொல்கின்றார் மனோ கணேசன்.
இதுபோல இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு தூர நோக்கற்ற சிந்தனைகளோடு கடன் சுமை கொண்ட ஒரு நாடாக அதுபோல மோசமான பொருளாதார நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நாட்டின் இப்படியான நிலைக்கு காரணமான இந்த ராஜபக்சேக்களின் மூளைகளை கொழும்பு நூதன சாலையில் வைத்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சிரித்தபடி பேட்டி அளித்திருக்கின்றார் மனோ கணேசன். இப்போது இலங்கை இந்திய உறவுகள் ஒப்பீட்டளவில் சீரமைக்கப்பட்ட காரணத்தால் தான் இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்தியாவுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார் மனோ கணேசன். 1964ஆம் ஆண்டு சிறிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம், 74ஆம் ஆண்டு சிறிமாவோ இந்திரா காந்தி ஒப்பந்தம், 87ஆம் ஆண்டு இந்தோ இலங்கை ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற ராஜீவ் காந்தி ஜேஆர் ஒப்பந்தம் ஆகியவற்றின் அமுலாக்கங்கள் தொடர்பாக இலங்கை அரசு இப்பொழுது பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறது. 13 சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. இந்தியாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்ற காரணத்தால் இந்தியா சொல்கின்ற விடயங்களுக்கு இவர்கள் தலையை ஆட்டியாக வேண்டும். இப்போது இவர்கள் நிச்சயமாக இந்தியாவுக்கு நன்றி சொல்வதோடு இந்தியாவின் கைப்பாவையாக மாறி இருக்கின்றார்கள். சீனாவிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் இந்தியாவிடம் முதலிலே கேட்டிருக்கலாம் என்று மனோ கணேசன் சொல்லியிருக்கிறார். இந்த வேளையில் இன்னும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா COVID-19 தொற்றுக்குள்ளானதாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். இன்று காலை அவருக்கான ஆன்டிஜன் பரிசோதனைக்கு பிறகு இந்த முடிவு பெறப்பட்டிருப்பதாக அவர் சொல்லுகின்றார். எனவே தனிமைப்படுத்தல் சிகிச்சைக்கு உள்ளாகி இருப்பதாகவும், இதனால் இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வுகளில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் விஜயம் மேற்கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நாகவிகாரை, அதுபோல நைனாதீவு நாகபூஷணி அம்மன் திருத்தலம் மற்றும் யாழ்ப்பாணம் ஆரியகுலத்தில் அமைந்திருக்கின்ற விகாரை ஆகியவற்றுக்கு விஜயங்களை மேற்கொண்டிருந்தார். என்றாலும் மக்கள் திடீரென்று இன்றைய நாளில் கந்தரோடை விகாரைக்கு முன்னால் போராட்டம் நடத்திய காரணமாக அங்கே திரண்டிருந்த மக்கள் மத்தியில் எதிர்ப்பு தோன்றும் என்ற காரணத்தால் அவர் அந்த விஜயத்தை ரத்து செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அவரது பாதுகாப்புக்காக அங்கே குவிக்கப்பட்டிருந்த போலீஸ் மற்றும் ராணுவம் ஆகியோர் விலகிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த இடத்தில் இன்று காலை முதல் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வந்தது இங்கே முக்கியமானது. யாழ்ப்பாணம் நாகவிகாரைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச யாழ்ப்பாணம் நாகவிகாரை திருத்தலத்தை புனித ஸ்தலமாக மாற்றுகின்ற சன்னாசி ஒப்பந்தத்தை அங்கே இருந்த பிரதம குருவிடம் கையெழுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சன்னஸ் பத்திரம் என்று சொல்வது அந்த நைனாதீவு நாக ரஜமகா விகாரியை பிரதம புனித தலமாக மாற்றுகின்ற ஒரு முக்கியமான நடவடிக்கை. அங்கே இருக்கின்ற பிரதம பௌத்த குருவிடம் இதை கையடிக்கும் போது வடமாகாணத்தை நாம் எப்போதும் பாதுகாத்து அந்த மக்களை சரியான முறையில் கவனிப்பதற்காக அர்ப்பணிப்பு சிந்தையோடு எப்போதும் செயற்பட்டு வருகிறோம் என்று சொல்லியிருக்கின்றார். அதேவேளையிலே பிரதமர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வுகள் இவற்றிலும் புகைப்பட பிடிப்பாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோர் அனுமதிக்கப்படவில்லை என்பது முக்கியமானது. ஜனாதிபதியினால் சர்வ கட்சி மாநாடு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அண்மையில் பதவி விலக்கப்பட்ட 2 பேரும் இவர்களோடு சேர்த்து பதவி விலகலை கிட்டத்தட்ட அறிவித்திருக்கின்ற அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவும் அறிவித்திருக்கிறார்கள். விமல் வீரவன்ச, உதய கமன்பில, வாசுதேவ நாணயக்கார இந்த 3 பேருமே இந்த சர்வ கட்சி மாநாட்டில் தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். இது அர்த்தமற்றது என்பதுதான் அவர்களது கருத்து. எதிர்வரும் 23ஆம் தேதி இந்த மாநாடு இடம்பெற போகிறது. இப்போது இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விடுத்திருக்கின்ற அழைப்பின் பெயரிலேயே இவர்கள் இதை புறக்கணிக்க திட்டமிட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவர்களது யோசனைகள் மாநாட்டில் கலந்து கொள்கின்ற தங்களுடைய கட்சி அங்கத்தவர்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது.